வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய்க்கு இருந்த தடை நீங்கியது. ஏற்கனவே சொல்கிற மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி பெரும்பாலும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சிபிஐயில் ஆஜராகும்போது வெளியில் வரும்போது கை காட்டிகிட்டே வந்தார், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி அவரை கூப்பிட்றாங்க, இத்தனை சீட்டு பிஜேபிக்கெலாம் அவர் போயிட மாட்டார்ப்பா. இன்னொரு பக்கம் திருமாவர்கள், ஐயோ பிஜேபிக்கெலாம் போயிடக்கூடாதுங்க, விஜயை வந்து அமுக்கிடும், விஜய்லாம் ஒரு மானம் உள்ளவர். ஆனால் திருமாவர்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே பிஜேபியோட சேர்ந்து எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் விஜய் போயிடக்கூடாது. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து விஜயை பற்றி பேசுகிறதுனால நம்ம பேசுவது நம்மளுடைய கடமை நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இனிமேல் விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா? ஏற்கனவே இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வந்து நேற்றிலிருந்து கையில் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் நம்ம தலைவர்கள் படம்லாம் நேற்று போச்சு. அதுக்கு பெரிய வீடியோ, ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் உதயநிதி படத்தையும் எடுத்த உடனே போச்சுடா, தொலைஞ்சதுடா, இதோடு முடிஞ்சதுடா அவங்க சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள். அதாவது ஒரு காலத்தில் என்னென்னா திமுக பயங்கரமாக ஸ்ட்ராங்கு ஐடி விங்கில். இப்போ நம்மலாம் பேசும்போது கீழே 200 உடன்பிறப்புகள் வந்து திட்டிலாம் கமெண்ட்லாம் போடுவாங்க. என்றைக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிகே நம்ம நாம் தமிழர் வரும்போது டிவிக்கே அடித்து விரட்டினாங்க, அவங்ககிட்ட அது ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவிக்கே ஸ்ட்ராங்கு. ஏன்னா நாம் தமிழராது பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, பட் இவங்க அளவுக்கு பண்ணல. ஏன்னா இதில் வந்து எல்லாருமே கையில் வந்து உங்களுக்கு ஆவிடு, எஃப்சிபி, பல சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா இவங்க வந்து இன்னும் சொல்ல முடியாத என்னென்னமோ சாஃப்ட்வேர் அதை வச்சு பயங்கரமான வீடியோலாம் போடுறாங்க. அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது காசு கொடுத்து வீடியோ போடுறதெல்லாம் தாண்டி சும்மா காசே இல்லாமல் விஜய் மீது ஒரு அபிமானத்தினால அந்த பசங்க பண்ணுற வேலை பற்றி இன்றைக்கி திமுகவுடைய தூக்கத்தை கெடுது. உதாரணமாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த ஜப்பான் மொழியில் வந்து ஒரு தூதர் யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறார் ஒரு ஸ்கூலில். ஒன்று அங்கே இருக்க பையன் வந்து தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தில் இருக்க பையன் வந்து ஜப்பான் மொழியில் பேசுகிறார். எப்படிப்பா ஜப்பான் மொழிலாம் உனக்கு தெரியுது அப்படின்னா, எங்கள் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி தேர்ட் லாங்குவேஜ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே அன்பில் மகேஷ் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. வெல்க தமிழ்நாடு, வளரட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு, அதாவது அந்தளவுக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு கமெண்ட். ஏன்னா மக்கள் அவ்வளோ கடும் கோபம், இவங்க போடுற விளம்பரத்தை பார்த்து மக்கள் அந்தளவுக்கு எரிச்சலில் இருக்கிறார்கள்ங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ கோபம் திமுக மேலே? அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து 91-96 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க போகும்போது பல எம்எல்ஏக்கெல்லாம் ஊருக்கே போக முடியல, ஜெயலலிதாவே தோக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்து பார்த்தா எம்எல்ஏவை விரட்டிய மக்கள். சரி, இது போன வாரம் சங்கரன் கோயில் தொகுதி எம்எல்ஏவும் வாசுதேவன் நல்லூர் தொகுதி எம்எல்ஏ பார்த்தா இல்லைங்க, இது காங்கிரஸ் எம்எல்ஏங்க. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏவா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தில் வந்து கனிமொழியை முற்றுகையிட்ட மக்கள், செல்வ பெருந்தகையை முற்றுகையிட்ட மக்கள், நம்ம ஏற்கனவே பொன்முடி அவர்களை சேருபூச்சிய மக்கள், இப்படி பலவிதமான தகவல் வந்து இவங்களை நிம்மதியாக இருக்க விடலை. சரி, விஜய்க்கு ஏற்பட்ட தடை என்ன? விஜய் ஏற்கனவே வந்து வெளியில் போனாலே கேட்டை போடுவாங்க திமுக. இப்போ நேற்றிலேருந்து தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடுச்சுன்னா இனிமேல் வந்து தேர்தல் ஆணையத்துடைய விஷயம். இப்போ திமுக வந்து மகளிர் அணி, இளைஞர் அணி, அந்த அணி, இந்த அணி மாநாடுகள் நிறைய முன்னாடி போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்கள் கேட்கலாம், என்னங்க தேர்தல் ஆணையம் பிஜேபியோடைய சப்போர்ட் ஆச்சே, அப்போ விஜய்க்கு தொல்லை கொடுப்பாங்களேன்னா அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் மேலே டெல்லியில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் உஷாராக தான் இருப்பார். எடுத்தங்கவுத்தன் எல்லாத்தையும் பண்ணிட முடியாதவர், கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு. அப்போ என்ன நடக்கும்? இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் முதல்ல உயர்நீதிமன்றம் போகாமல் இருந்தார். இப்போ உயர்நீதிமன்றம் போவார். முதல்ல கூட போனார், ஆனால் இப்போ அதிகமாக போவாங்க. ஏன்? இன்றைக்கி ரோட் ஷோவிலேருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டே ஆக வேண்டும். திமுக வழிகாட்டு நெறிமுறைகள் ஒன்று போட்டு அதை வந்து பெரிய அளவுக்கு மோனோப்ளைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் வந்து 4900 பேர் என்னுடைய இடத்துல கலந்துக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா 5000த்துக்கு மேலே போனால் அதுக்கு 1000 கட்டுப்பாடுகள். தேர்தல் ஆணையம் வந்ததுனால அது அந்த பிரச்சனை கொஞ்சம் தவிர்க்கப்படும். ஏன்னா திமுக விஜயை வெளியில் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் அப்படி இருந்தால் அது விஜய்க்கு நல்லது. விஜய் சொல்ல வேணாம், ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை யார் முடக்கினாங்கிறது ஊருக்கே தெரியும். இன்னொன்று அப்பட்டமாக தெரியுது, அமித்ஷா வந்து இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட வந்து பேசணும்னு துடிச்சிட்ருக்காரு. விஜயை கொண்டு போகணுங்கிறதுல எல்லோரும் முனைப்பாக இருக்காங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருது. நல்லா ஒன்று யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து திமுகட்டையும் பேசுகிறாங்க, அதிமுகட்டையும் பேசுகிறாங்க, என்னம்பா 2 பேர்ட்டையும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு கோவம் வருது. பிரேமலதாவே இப்படித்தான்பா, அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியே இப்படித்தான்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விஜய் மேட்டரில் பார்த்தீங்கன்னா விஜயை பிஜேபி இழுக்கிறது அப்படி தான் செய்தி வருது. விஜய் பிஜேபி தேடி போகல, பிஜேபி விஜய் வேணுங்குது.
தமிழிசை சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் வந்துடணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு சொல்கிறார் யார் வந்தாலும் நாங்கள் தாம்பாளத்தில் வச்சு தாங்குவோங்கிறாரு. அப்போ என்னென்னா அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் பிஜேபியில் இருக்க முதல் கட்டம் 2ஆவது கட்ட தலைவர்களுக்கும் விஜய் தேவைப்படுறார். அப்போ எல்லாரும் விஜய் கூப்பிடும்போது பார்த்துட்டு இருக்க மக்கள் என்னப்பா இருந்தாலும் அமைதியாக இருக்கார், இவர் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்றாங்களே. திடீர்னு பார்த்தா ஒரு கருத்து கணிப்பு வருது. அந்த கருத்து கணிப்பில் விஜய் தான் ஃபஸ்ட் இடம் வருது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான செய்கைகள். இன்னொன்று நேற்று சிபிஐ அலுவலகத்துலேருந்து வெளியில் வருது. சிபிஐ அலுவலகத்துலேருந்து வரும்போது இப்போ சிபிஐ கை காட்டிட்டு வந்திருப்பார். எல்லோரும் சொல்கிறது என்னங்க அது எவ்வளோ பேர் சிபிஐ ஆஃபீஸ் போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கை காட்டிட்டுலாம் வந்ததில்லை, இங்கே கூட சினிமாத்தனமாக பண்ணுறாரு அப்படின்னா, சார் அவங்க ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுறாரு. கரெக்டாக இதில் எப்படி நீங்கள் தப்பு சொல்ல முடியும்? அவர் அப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, விஜய் அந்த சிபிஐ அலுவலகத்தை விட்டு ஒரு வண்டியில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சோகமாக போனார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு கர்ச்சிப்பை சும்மா துடைச்சார், கர்ச்சிப்பை மூட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க. இன்றைக்கி திமுகவுடைய ஐடி விங்கி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஸ்டாலின் பேரை உயர்த்தணும். அப்போ விஜய் சோகமாக வந்தார். விஜய்கிட்ட கண்ட கேள்வி கேட்டாங்க, எப்படிப்பா செந்தில் பாலாஜி மேலே தப்பு சொல்கிறீங்க? செந்தில் பாலாஜி ஒரு உத்தமர்ப்பா, முதலமைச்சரே தியாகின்னு சொல்லிட்டார், அவர் ஒரு தியாகத்தின் திருவிளக்கு. காந்தி காமராஜருக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி, அவ்வளோதான். ஏன்னா செந்தில் பாலாஜியே சொல்கிறார், நான் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரல, எனக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லைன்னு அவரே சொல்கிறாருப்பா. அவரை போய் குற்றம் சொல்கிறியப்பா, அவர் ஒரு இப்போ இருக்க நவீன காந்திப்பா அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. அதனால் மனம் உடைந்து விஜய் வந்தார் அப்படின்னு கூட எழுதுவாங்க. உடனே விஜய் கெத்தா கையெல்லாம் காட்டிட்டு நீ சூப்பராக வரும்போது பார்த்துட்டு இருக்க அவங்க ஆளுங்களுக்கு பார்த்தீங்களா தலா எப்படி வருது பாருங்க அப்படின்னு. என்னென்னாங்க, தன்னுடைய தொண்டர்களையும் தனக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கணும். அதான ஒரு தலைவருடைய எண்ணம். அதான் அவர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது அப்படி தானே தோணுது. ஒன்று, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜயை ஜெயிலில் அடைச்சிருவாங்க, விஜயை முடக்கிடுவாங்க, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம சொன்னோம், ஏங்க அவர் அரசியலை எதிர்கொள்ளுங்கள். பல பேர் நம்மகிட்ட கேட்கும்போது, என்னங்க நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, சரி வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற ஒரு கட்சின்னு உடனே உங்களுக்குலாம் அவ்வளோ கோபம் வரும். அது உங்களுக்கு தெரியும், மக்கள்லாம் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்கிறது தெரியும். இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற சம்பவம், கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சம்பவம், சென்னையில் நடந்த இரட்டை கொலை, ஆகாஷோடைய விஷயம், கஜானாவில் காசு இல்லாமல் தடுமாறுறது, இவங்க பண்ணுற அட்ராசிட்டி, ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னமோ பேசுகிறாங்க. இது எல்லாம் பார்த்தோன்னா ஐயோ திமுக வேணாம்பா, இது முதல்ல ஒளியணும்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதிமுக தனிச்சு நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். கூட பிஜேபி இருக்காங்க. ஒருவேளை மைனாரிட்டி ஆட்சி நடந்தால் பிஜேபியிலேருந்து 2 பேர் 3 பேர் அமைச்சரானால் தமிழ்நாடு தாங்குமா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறோம், ஆனால் கூட பிஜேபி இருக்கும்போது பிஜேபிக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால் இப்போ விஜய் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? வேறு ஆப்ஷனே இல்லையேங்க. இப்போ விஜயோடைய எல்லா கருத்துலையும் எனக்கு உடன்பாடுனா எல்லா கருத்துலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய விஷயங்கள் நமக்கே மாற்றம். ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி பேசினதை தவிர்த்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். புதுசாக ஒருத்தர் வராரு, அவரை விளையாட விடுங்க. விளையாட விடாமல் அவர் வெளியில் போனால் கேட் போடுறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை நிறுத்தினது யாருன்னு ஊருக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே. இன்றைக்கி பிஜேபியினருக்கு இதை பற்றி பேசுவதற்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்குதா? திமுக மோசம் நம்ம பார்க்கல. பிஜேபி ஜனநாயகன் படத்தை நிறுத்துவதன் நோக்கம் என்ன? விஜயை கூப்பிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயத்தில் பேசுகிறீங்களே, அப்போ விஜய் உங்களுக்கு தேவைப்படுறாருல. ஆனால் இன்னொரு பக்கம் பேச வேண்டியது, விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்ட்டு. இப்போவும் நம்ம சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கும். இப்போவே ஸ்டாலினா விஜயா இல்லை எடப்பாடியான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சில பேர் பேசும்போது விஜய் கண்டிப்பாக சிஎம்பாங்க, சில பேர் ஸ்டாலின் சிஎம்பாங்க, சில பேர் நம்ம அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை, கிரவுண்ட்லேயே இறங்கலை, அது இவர் தான் ஜெயிக்கிறாருன்னு கட்சிக்காரங்க சொல்லலாம். இப்போ இருக்க நிலைமையில் விஜய் மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு. இன்றைக்கி பத்திரிகையில் எழுதக்கூடிய செய்தி என்ன, திமுகவே விஜய்க்கு அதிக ஆதரவு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டாங்களாம். ஏன்னா விஜய் இதை பார்த்து நம்ம கருத்து கணிப்பில் நம்ம சிஎம் ஆகிட்டோம் அப்படின்னு பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டாராம். இது தினமலர் எழுதுகிறாங்க. நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் என்ன அவ்வளோ குழந்தையா? ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி அவர் வெளியில் வரணும், அவர் பேசணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன பதட்டம்னா, இப்போ ரோட் ஷோலாம் அவருக்கு விட்டிங்கன்னா சரியான கூட்டம் கூடியும் நீங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த பக்கம் மோடி அமித்ஷா வந்தால் கூட்டம் இருக்காது, ஸ்டாலின் வந்தால் கூட்டம் இருக்காது, உதயநிதி வந்தால் கூட்டம் இருக்காது. அப்போ இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஏன்னா பர்செப்ஷன் வார் இருக்குல்ல, விஜய் வந்தார், ஊரே திருவிழாவாக விட்டது, சரியான கூட்டம். அப்படிங்கும்போது மக்கள் என்னப்பா விஜய்க்கு பயங்கரமான ஆதரவு இருக்குது. அதாவது ஏற்கனவே இருக்க ஆதரவு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் போகும்.
அதை தடுப்பதற்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்ப்பார்கள். இப்போ தேர்தல் ஆணையம் வந்ததுனால நியாயமாக நடக்கும் நம்ம நினைக்கிறோம். அடக்குமுறை இருக்கும், ஆனால் அந்த அடக்குமுறை இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா தேர்தல் ஆணையருக்கே ஒரு கேட்டு போட்டிருக்குது மேலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து. அதனால் இனிமேல் அந்த கட்டுப்பாடுகள் விலகும் தான் நினைக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ விஜய் ஆட்கள் சொல்கிறாங்கல்ல, எங்கள் அண்ணன் காட்டாரு தளபதியை ஒன்றும் அடக்க முடியாதுன்னு. ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டு மக்களுக்கு அவர் மேலே ஒரு அபிமானம் வந்துவிட்டால், மக்கள் அவரை விரும்பும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் வந்து அதுக்கு கருத்து சொல்ல, இதுக்கு கருத்து சொல்ல, நீங்கள் எதோ சொன்னாலும் சரி. நீங்கள் என்ன சொன்னீங்க, கரூர் சம்பவம் சொன்னீங்க, அவர் கூப்பிட்டு வந்து கருத்து பார்க்குறாருன்னு மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, ஆணவ கொலைக்கு அவர் கண்டிக்கலை. ஆணவ கொலைகளை ஆமாங்க, ஆணவ கொலையை கண்டிக்க மாட்டார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேசவே மாட்டார். பட்ஜெட்டை பற்றி பேச மாட்டார். எதை பற்றியும் பேச மாட்டார். பரவாயில்லப்பா, எதை பற்றியும் பேசலன்னு பரவாயில்லப்பா, நீங்கள் பேசி பேசி நாட்டை குட்டிச்சவராக்கிட்டீங்க. அவர் பேச மாட்டார், அவர் முதலமைச்சராக வந்து பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. நான் முதலமைச்சராகி கிராமம் தோறும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னங்க அது, முதலமைச்சரானால் தான் கிராமம் தோறும் வருவீங்களா, இப்போ வரமாட்டீங்களா அப்படின்னு திமுகவில் கேட்குறாங்க. அதுக்கு விஜய் ஆட்கள் பதில் இல்லை. பொதுமக்கள் என்ன பதில்னா, ஆமாப்பா அவர் வீட்டை விட்டு வெளில வந்தால் நீங்கள் விட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி எல்லா ஊருக்கு வருவார், அவர் சொல்கிறது தம்பி சொல்கிறது கரெக்டு தாங்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்போது அவரை பற்றி பேசாமல் எப்படி தவிர்க்க முடியும்? இவங்களுக்கெல்லாம் என்ன பையனா, திமுக எதிரி அதிமுக, அதிமுக எதிரி திமுக அப்படிங்கிற பிம்பத்தை கொண்டு போக பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், அதிகாரம். பிஜேபி என்ன பண்ணும், 2-3 நாள் பேசிகிட்டு இருப்பாங்க, விஜய் வரலன்னு முடிவு போட்டு அதுக்கப்புறம் இன்னும் அட்டாக் ஆரம்பிப்பாங்க. ஒரே நேரத்தில் பிஜேபி அட்டாக், அதிமுக அட்டாக், திமுக அட்டாக். எம்ஜிஆருக்கு ஒரே எதிரி தான் கலைஞர், கலைஞருக்கு ஒரே எதிரி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு ஒரே எதிரி கலைஞர் தான். ஆனால் இன்றைக்கி ஒரே நேரத்தில் 3-4 எதிரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சமாளிக்கிறது வந்து அரசியல். அதுவும் நான் ஒத்துக்கிறேன், கஷ்டம். நீங்கள் கிரவுண்டில் வந்து இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் கூட்டணி கட்சிகள் பயங்கர பணம் அதிகாரத்தோடு இருப்பாங்க, அந்த பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் பணம் அதிகாரம் பயங்கரமாக இருக்கும். விஜய் ஆட்கள் தனித்து தான் விட்டப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க அளவுக்கு அரசியல் பண்ண தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது என்னென்னா, எப்படியும் தளபதியை ஜெயிக்க வைக்கணும்னு அந்த டீ குடிக்காமல் வேலை பார்ப்பாங்களா, அது நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பலம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான்ட்ட இருந்தாங்க. சீமான் அவர்கள் இந்த வாக்கு வங்கியை கரெக்டாக வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவருக்கு பெரிய வெற்றி. வச்சுக்கு வரா இல்லையான்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், இந்த தேர்தலில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார், இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தார் அப்படின்னு கண்டிப்பாக வரலாறு பேசும். அது எப்படி பேச போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக பேசும். நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணிமிக்கும் நேரத்தில் வந்து மாறக்கூடிய உலகம். அதனால் இது அது இதுன்னு சும்மா நம்ம பாட்டு யோசியம் சொல்லிட்டு இருந்து சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.